பொது சிவில் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய மாநாட்டில் திமுக, காங்கிரஸ் மற்றும் மக்கள் நல கூட்டணியின் மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். சென்னை காமராஜர் அரங்கில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, மார்க்சிஸ்ட் முன்னாள் எம்எல்ஏ டெல்லி பாபு, மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா உள்ளிட்டோரும் பல்வேறு இஸ்லாமிய அமைப்பினரும் கலந்து கொண்டனர். மாநாட்டில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், மத்தியில் ஆளும் பாஜக அரசு மக்கள் மீது வெறுப்பு அரசியலை கையாள்வதாக குற்றம் சாட்டினார். பொது சிவில் சட்டம் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்குமே எதிரானது என்றும் அனைத்து கட்சிகளும் ஒருமித்து அதனை எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பொது சிவில் சட்டம் வந்தால் அது பன்மைத்துவத்திற்கு எதிரானது, அது ஜனநாயகத்திற்கு எதிரானது, அது மக்களுக்கு விரோதமானது, அது ஒட்டுமொத்த தேசத்திற்கு எதிரானது. இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, அந்த அடிப்படையில் இதை நாம் அணுகுவோம், கடுமையாக எதிர்ப்போம். இந்த பாசிச போக்கை, சர்வாதிகார போக்கை, மோடி அரசின் மக்கள் விரோத போக்கை, ஜனநாயக விரோத போக்கை கண்டிக்க வேண்டியதும் எச்சரிக்க வேண்டியதும் அனைத்து ஜனநாயக சக்திகளின் கடமை என்கிற அந்த உணர்வின் அடிப்படையில் தான் தோழர்களே விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறது. முன்னதாக பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், உரிமைகள் என்பது எண்ணிக்கையின் அடிப்படையில் பேணப்பட வேண்டியது அல்ல என்று தெரிவித்தார். உரிமைகள் என்பது எண்ணிக்கையின் அடிப்படையிலே பேணப்பட வேண்டியதல்ல. எவ்வளவு குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, மதமாக இருந்தாலும் சரி, மொழியாக இருந்தாலும் சரி, இனமாக இருந்தாலும் சரி, ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த வகையிலே நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லோரும் சமம் என்கிற அந்த நிலைப்பாடுதான் டாக்டர் அம்பேத்கர் காண விரும்பிய இந்தியாவாகும்.